ஓம் சாந்தி. 10-4-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பாபாவிடம் புத்துணர்ச்சி அடைவதற்காக வருகிறீர்கள். இங்கு உங்களுக்கு உலகாய வைப்ரேஷன்ஸிலிருந்து தூர விலகி சத்தியமானவருடன் உண்மையான சங்கம் கிடைக்கிறது. கேள்வி: பாபா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக என்ன அறிவுரை தருகிறார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, தங்களுக்குள் ஒருபோதும் வீணான உலகாய விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். யாராவது பேசினாலும் அதை கேட்டும் கேளாதவராக இருந்து விடுங்கள். நல்ல குழந்தைகள் தன்னுடைய சேவைகளை முடித்துவிட்டு பாபாவின் நினைவில் மூழ்கி விடுவார்கள். ஆனால் சில குழந்தைகள் வீணான விஷயங்களை மிகவும் மகிழ்ச்சியாக கேட்கிறார்கள், பேசுகிறார்கள். இதனால் அதிக நேரம் வீணாகிறது, பிறகு முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இருமுறை ஓம் சாந்தி சொன்னாலும் சரிதான். குழந்தைகளுக்கு அர்த்தம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏன் டபுள் ஓம் சாந்தி சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் பாபா புரிய வச்சிருக்கிறார். நான் சாந்த சுரூபமான ஆத்மா. என்னுடைய தர்மமே சாந்தியாக இருக்கும் போது பிறகு காட்டிற்கு சென்று அலைவதினால் அமைதி கிடைக்க முடியாது. பாபா கூறுகிறார், நானும் சாந்த சுரூபமாக இருக்கிறேன் என்று. இது மிகவும் சகஜமானது. ஆனால் மாயை போர் புரிவதினால் கொஞ்சம் கடினமாக ஆகிவிடுகிறது. எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாரும் இந்த ஞானம் தர முடியாது என்பது குழந்தைகள் அனைவருக்கும் தெரியும். ஞானக்கடல் ஒரு பாபாதான். தேகதாரி மனிதர்களை ஒருபோதும் ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. படைப்பவர்தான் படைப்பின் முதலிடைக்கடை பற்றிய ஞானம் கொடுக்கிறார். அது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. சில நல்ல நெருக்கமான குழந்தைகளும் மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் பாபாவின் நினைவு பாதரசம் போன்றது. எவ்வளோ நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். பாதரசம் போன்றது அப்படின்றார். அப்படின்னா பாதரசத்தை பிடிக்க முடியாது, கையில் நழுவி போயிடுறது. அதுபோல் நம்முடைய நினைவு கூட எப்போ நழுவி போயிடுறதுன்னே சொல்ல முடியாது. பாபாவை நினச்சிட்டு இருக்கிறோம், பாபா நினைவில் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் மனம் வேற எங்கேயோ போயிட்டுருக்கும். பள்ளியில் கூட வரிசை கிரமமாக தானே இருப்பார்கள். அதுபோல் இங்கேயும் வரிசை கிரமமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை தந்தையை தவிர வேறு யாரிடம் இருந்தும் கிடைக்க முடியாது. வைகுண்டத்தின் ராஜாங்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது சத்குரு கிடைத்திருக்கிறார். அவர்தான் பூஜைக்குரியவராக மாற்றுகிறார். ஒருவரை மட்டுமல்ல, அனைவரையும் மாற்றுகிறார். கலியுகத்தில் ஒருவர் கூட தூய்மையானவராக பூஜைக்குரியவராக இருக்க முடியாது. அனைவரும் விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். இது ராவண ராஜ்யம். இந்த லக்ஷ்மி நாராயணரும் மறுபிறவி எடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பூஜைக்குரியவர்கள். ஏனென்றால் அங்கு ராவணன் இருப்பதில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் படி மாயையின் மீது வெற்றி அடைகிறீர்கள். மாயா அடிக்கடி உங்களுடைய புத்தியை எங்கேயாவது விரட்டி விடுகிறது. அதாவது புத்தி எங்கேயாவது ஓடிட்டே இருக்கும். பாபா சத்தியமானவர். நீங்கள் இங்கே சத்தியமானவரின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் பொய்யான சங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பக்தியின் பலனை பகவான் தான் தருகிறார். சிவ் பாபா என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
மற்றபடி ஈஸ்வரா பகவானே என்று கூட சொல்ல வேண்டியதில்லை. சிவ்பாபா என்ற வார்த்தை மிக இனிமையானது. பாபா சுயம் அவரே இனிமையான குழந்தைகளே என்று சொல்கிறார். அப்படியென்றால் அவர் பாபா அல்லவா, அதாவது தந்தை அல்லவா? குழந்தைகளே அப்படின்னு சொல்றார் அப்படின்னா அவர் யாரு? தந்தை தானே. பாபா புரிய வைக்கிறார், ஆத்மாக்களில்தான் சம்ஸ்காரம் நிரம்புகிறது. மற்றபடி ஆத்மா நிர்லேப்பல்ல, அதாவது கரைப்படியாதது அல்லது ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று அப்படி இல்லை. குழந்தைகளே, ஒருபோதும் உலகியல் வீண் விஷயங்களை கேட்கக்கூடாது. சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக அப்படிப்பட்ட விஷயங்களை பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் பாபாவின் மகா வாக்கியங்களை மறந்து விடுகிறார்கள். ஆகையால பாபா வீண் விஷயங்களை பேசக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை செய்கிறார். உண்மையில் நல்ல குழந்தைகள் தன் கடமைகளை முடித்துவிட்டு பிறகு தன்னுடைய ஆன்மீக முயற்சியின் போதையில் மூழ்கி விடுவார்கள். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. டிராமா பிளான் படி நம்முடைய பார்ட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. மாயாவின் பிரவேசமும் ஆகிறது, தந்தையின் பிரவேசமும் ஆகிறது. அதாவது சில நேரங்களில் பாபா சொல்கிறார் இல்லையா, மாயா கூட எனக்கு ஈக்குவல் தான். நான் சர்வசக்திவான் அப்படின்னா மாயாவும் ஈக்குவலாகவே சர்வசக்திவானாக இருக்குது. என்னுடைய ராஜ்யம் பாதி கல்பம் அப்படின்னா அதனுடைய ராஜ்யமும் பாதி கல்பம் நடக்குது. நான் எல்லாரையும் தூய்மையாக்குறேன்னா மாயா எல்லாரையும் தூய்மையற்றவர்களாக ஆக்கிடுறது. அதனால் அது ஒன்றும் குறைந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதுபோல் நான் பிரவேசமாகிறேன், பிரம்மனுடைய சரீரத்தில் பிரவேசமாகி ஞானம் கொடுக்குறேன். அதுபோல் மாயா கூட பிரவேசமாகிதான் விகார வழியை காட்டுது. நானும் பிரவேசமாகிறேன், மாயாவும் அதுபோல் பிரவேசமாகுது அப்படின்றார். அதே போல் இங்கேயும் குழந்தைகளுக்குள்ள சில நேரம் மாயா பிரவேசமாயிடுறது. அப்போது சிலர் தந்தையினுடைய வழிப்படி நடக்கிறாங்க, சிலர் ராவணனுடைய வழிப்படி நடக்கிறாங்க. ராவணன் யாரு? யாராவது எப்போதாவது ராவணனை பார்த்திருக்கிறீர்களா? படத்தை மட்டும் பார்க்கிறீர்கள். சிவ்பாபாவுக்கோ இந்த ரூபம் இருக்கிறது. ராவணனுடைய ரூபம் எது? 5 விகாரங்கள் என்ற பூதம் எப்பொழுது பிரவேசமாகிறதோ அப்பொழுது ராவணன் என்று சொல்லப்படுகிறது. இது பூதங்களின் உலகம், அசுரர்களின் உலகம். நம்முடைய ஆத்மா இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள். தலையை உடைத்துக் கொள்கிறீர்கள், தொண்டையே வற்றி போகிறது. தந்தையோ யார் புரிந்து கொண்டார்களோ அந்த குழந்தைகளுக்கு தானே சொல்வார். புரியாதவர்களிடம் புரிய வைப்பதற்கு சிரமப்படுவாரா என்ன? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், இது ஈஸி. நீங்கள் தான் இப்போ வெளியில் போய் எல்லாருக்கும் புரிய வைக்கணும், தலையை உடைச்சிக்கணும். அந்த வேலை நான் செய்ய மாட்டேன். அதாவது யார் பாபாவை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஞானம் சொல்கிறேன் அப்படின்றார். மற்றபடி புரியாதவர்களுக்கு முன்னாடி போய் நான் கஷ்டப்பட மாட்டேன், நீங்கள் தான் அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சேவையின் டியூட்டியை முடித்துவிட்டு தன்னுடைய முயற்சியின் போதையில் மூழ்கி இருக்க வேண்டும். வீண் விஷயங்களை பேசவோ கேட்கவோ கூடாது. ஒரு பாபாவின் மகா வாக்கியங்களை மட்டும் நினைவில் வைக்க வேண்டும், அவற்றை மறக்க கூடாது. 2வது பாயிண்ட், சதா குஷியில் இருப்பதற்கு
படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றிய ஞானம் புத்தியில் சுழன்று கொண்டே இருக்கட்டும். அதாவது அதனுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த விஷயத்தை பற்றியும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதற்காக நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு பாகத்தை நடிக்க வேண்டும். வரதானம்: நான் என்பதை பாபா என்பதில் உள்ளடக்கிவிடக்கூடிய நிரந்தர யோகி, சகஜ யோகி ஆகுங்கள். எந்த குழந்தைகளுக்கு தந்தையின் மீது ஒவ்வொரு சுவாசத்திலும் அன்பு இருக்கிறதோ, ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபா பாபா என்று இருக்கிறதோ, அவர்களுக்கு யோகத்தில் கடின உழைப்பு செய்ய வேண்டியதிருக்காது. நினைவின் நிரூபணம்: ஒருபோதும் வாயிலிருந்து நான் என்ற சொல் வெளிப்பட முடியாது. பாபா பாபா என்ற சொல்தான் வெளிப்படும். நான் என்பது பாபா என்பதில் அடங்கிவிட வேண்டும். அதாவது பாபா முதுகெலும்பாக இருக்கிறார், பாபா செய்தார், பாபா சதா நம் கூடவே இருக்கிறார் என்று இருப்பார்கள். உன்னுடன் தான் இருக்க வேண்டும், உன்னுடன் தான் சாப்பிட வேண்டும், உன்னுடன் தான் நடக்க வேண்டும், சுற்றி வர வேண்டும். இந்த நினைவு எமர்ஜ் ரூபத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் சகஜ யோகி என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன்: நான் நான் என்று சொல்வது என்றால் மாயா என்கிற பூனையை வரவழைப்பதாகும். பாபா பாபா என்று சொல்லுங்கள், அப்போது மாயா ஓடி போய்விடும். இன்றைய அவ்யக்த சமிகை: தந்தையை வெளிப்படுத்துவதற்கு விசேஷமாக 2 விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒன்று, சம்ஸ்கார சந்திப்பின் ஒற்றுமை. இதற்காக ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியை தாரணை செய்ய வேண்டும். அப்போது மற்றவர்களுடைய சம்ஸ்காரமும் குளிர்ச்சியானதாக ஆகிவிடும். இரண்டாவது, திருப்தியாக இருக்க வேண்டும். மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். எப்போது இந்த 2 விஷயங்கள் சதா கவனத்தில் இருக்குமோ, அப்போது தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அப்படியே தெரிய வருவார். அப்போது வெளிப்படுதல் நடக்கும். அதாவது உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னா சம்ஸ்காரம் மோதல் ஏற்படாது. ஒருத்தர் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அதை நம்ம உள்ளடக்கிக்கிட்டோம், உலகத்திலே சொல்லுவாங்களே வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்வாங்க. அப்படின்னா அதை வர்ணனை செய்யாமல், அதை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி நினைக்காம இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாட்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே சம்ஸ்காரத்தின் ஒற்றுமை வந்துடும். இன்னொன்று கவனத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நானும் திருப்தியாக இருக்கணும், அனைவரையும் திருப்திப்படுத்தணும். அப்போ நான் திருப்தியாக இருப்பது அப்படின்னா எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ட்ராமாவனுடைய சீனையும் நான் ஏற்றுக்கணும். ட்ராமா என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லையா, அப்போ நான் ஏற்றுக்கணும். பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே நடிகர்களாக இருக்கணும் தான் விரும்புகிறோம். ஆனால் ட்ராமாவையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த சீன் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது மறந்துடுறோம். இப்படியே நடக்குது, இவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க, இது சரியில்லை அப்படின்னு போயிடுவோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நடிகர்களாகவும் இருக்கிறோம், அதே நேரத்தில் நாடகத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறோம். வியூயர்ஸ், அதாவது பார்வையாளர்களாகவும் இருக்கிறோம். அப்போ பார்வையாளராக இருந்து ட்ராமாவை பார்க்கும்போது அது ஆல்ரெடி ஷூட் ஆகிருக்கு, அது நடந்துகிட்ருக்கு. அதை மாற்ற முடியுமா என்ன? இல்லை நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் அடிச்சோன்னா அது மாறுமா? ஆகையால் பெஸ்ட் திங் என்ன, நான் திருப்தியாக இருக்கணும்னா அது எப்படி இருக்கோ அப்படியே ஏற்றுக்கணும். என்னை நான் மாற்றிக்கணும். அதனால் பாபா திருப்தியாக இருங்க, அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா அங்கே திருப்தி இருக்கும். எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதில் நான் திருப்தியாக இருக்கணும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நான் திருப்தியாக இருக்கணும். எனக்கு எந்த மாதிரி சேவை கிடைச்சிருக்கோ அதை திருப்தியாக செய்யணும். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். நானே திருப்தியாக இல்லைன்னா
எனக்கே நான் இருக்கிற இடம் பிடிக்கல, நான் செய்கிற சேவை பிடிக்கல, நான் செய்கிற வேலை பிடிக்கலன்னா மற்றவங்கள நான் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? இந்த 2 விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது தான் பாபாவை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.